ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலவேளையிலையும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5ஆம் வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஆண்டவர் யோசுவாவை நோக்கி, யோசுவாவே, நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் உன் லைஃப் டேஸ் முழுசும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஏன்னா நான் மோசையோடு எப்படி இருந்தேனோ அப்படிதான் உன் கூட இருப்பேன். ஒருத்தனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஆண்டவர் யோசுவாவுக்கு தந்த வாக்கு தத்தம் எவ்வளவு மேன்மையானது என்று பாரு. வேதம் சொல்லுகிறது, யோசுவா தான் கானான் தேசத்தை சுதந்தரிக்கவும் அதை ஜாதிகளுக்கு பங்கிடவும் கர்த்தர் நியமித்த ஒரு பாத்திரம். இந்த யோசுவா தான் தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்கக்கூடிய ஒரு பாத்திரமாய் இருந்தார், காணப்பட்டார், வழி நடத்தப்பட்டார். மோசே 40 நாள் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்த நாட்களில் இந்த யோசுவாவும் அந்த மலையை விட்டு விலகவில்லை. He also stayed in the mountain, same mountain. அதே மலையில்தான் மோசே மேலே தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். கீழே மலையடி வாரத்திற்கு மேலே யோசுவா ஒரு இடத்துல தரித்திருக்கிறார். கர்த்தர் இந்த யோசுவாவை கவனித்துக் கொண்டே வருகிறார். இந்த செய்தியை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னையும் கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். நீ ஒருவேளை யோசிக்கலாம், என்னுடைய எந்த கிரியைகளையும் ஜனங்கள் அங்கீகரிக்கவில்லை, ஜனங்கள் மேன்மைப்படுத்தவில்லை, என்னை எல்லாரும் அற்பமாக எண்ணுகிறார்கள், என் கர்த்தர் எப்படி என்னை கவனிக்கிறாரா? யோசுவா அப்படி ஒரு நாளும் எண்ணினதில்லை. ஆனால் யோசுவாவை கர்த்தர் கவனித்தார். நூனின் குமாரனாகிய யோசுவாவை கர்த்தர் கவனத்தோடு வைத்திருந்தார். ஆசாரிப்பு கூடாரத்தில் மோசே உள்ளே போய் தேவனோடு பேசி கொண்டிருப்பார். ஆசாரிப்பு கூடாரத்திற்கு வெளியே யோசுவா ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தார். இதான் கர்த்தர் யோசுவாவுக்கு வைத்திருந்த ஆசீர்வாதம். கடைசியா தேவாதி தேவனே, அவ்வளோ அண்ட சராசங்களை உண்டு பண்ணின ஆண்டவரே, மோசே இடத்துல சொல்லுகிறார், மோசே, உன் மேல நான் வச்சிருக்கிற அந்த விசேஷமான அபிஷேகம் இருக்குல்ல, அதுல கொஞ்சத்தை யோசுவாவுக்கு கொடு. காரணம், யோசுவா தேசத்தை பங்கிட்டு கொடுக்கணும், யோசுவா தேசத்தை சுதந்திரத்து கொடுக்கணும், யோசுவா தேசத்தை நியாயாதிபதியாய் அவனை வச்சு நான் வழி நடத்தணும், யோர்தான் அவனுக்கு முன்பா பிளக்கணும், யோசுவாவை கொண்டு நான் எரிகோவை தகர்க்கணும், ஆயி பட்டணத்தை தகர்க்கணும், 31 ராஜாக்களை தகர்க்கணும், யோசுவாவை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்யணும். அவன் மேல அந்த அபிஷேகத்தை கொஞ்சம் கொஞ்சம் வைப்பான். உன் மேல இருக்கிற அபிஷேகத்தை அவனுக்கு கொஞ்சம் பகிர்ந்து கொடு. நாட் ஆல் த அனாயிண்டிங், எல்லா அபிஷேகமும் இல்லை, எல்லா கிருபை வரங்களும் இல்லை, கொஞ்சத்தை அவனுக்கு கொடு. ஏன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்கு அவனுக்கு கிருபை வேணும். அந்த வரங்கள் எல்லாம் உன் மேல நான் வச்சிருக்கேன், அதுல கொஞ்சத்தை அவனுக்கு கடத்தி விடு. அவன் பாத்திரம் அதை நிரப்பி பெற்றுக்கொண்டு என் வேலையை அவன் செய்யட்டும். ஆண்டவர் உங்களை உற்று கவனிக்கிற தேவன். நம்ம தெரியாம இருக்கோம், ஏன்னா ஆண்டவர் கவனிப்பாரா, என்ன இதெல்லாம் பார்ப்பாரா? நீங்க சங்கீதம் 139 வாசிக்கும் பொழுது, என் அவயங்கள் ஒன்றாகிலும் இல்லாத போது, என்னுடைய அவயங்கள் என்னுடைய அவயத்துல ஒன்றாகிலும் உருவேற்றப்படாத போது, உம்முடைய புஸ்தகத்தில் அந்த நாளை குறித்து எழுதி இருந்ததே. என் அவயங்கள்லாம் இன்னும் உருவாகல, அது இன்னும் சிருஷ்டிக்கப்படவே இல்லை. ஆனா உங்க புஸ்தகத்துல அதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறீங்க. இத்தனை நாள்ல இந்த நிமிஷத்துல என் அவையெல்லாம் உண்டாயிரும்,
அப்படின்னு என் அவயத்தை குறித்து நீங்க கவனமா இருக்கிறீங்க. என்னுடைய கருவை உங்களுடைய கண்கள் கண்டது. என் எலும்புகள்லாம் உருவாகல, ஆனா நீங்க என்ன பார்த்தீங்க. நரம்புகள் உருவாகல, ஆனா நீங்க என்ன பார்த்தீங்க. தாயின் கர்ப்பத்திலேயே அவனை கவனித்து கொண்டிருக்கிற கர்த்தர். தாவீது சொல்லும்போது, சங்கீதக்காரர் சொல்லும்போது சொல்ற, விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட, பூமியின் தாழ்விடங்களில நான் உருவாக்கப்பட்டேன். எப்படி பாருங்க, ஆண்டவர் அவன் உருவாக்கின விதத்தை, அவனை உருவேப்படுத்தின விதத்தை எவ்வளவு அழகா சொல்றாரு. இன்னைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை தான் நமக்கு தருகிறார். யோசுவாவை கவனித்த கர்த்தர் உங்களை கவனிக்கிறார். எங்க போனாலும் எதிர் கண்ணி வெடியா வைக்கிறான். எங்க போனாலும் எதிரான ஜனங்கள். இடது பக்கம் திரும்பினா ஒரு கூட்டம், வடது பக்கம் திரும்பினா ஒரு கூட்டம், எழுத்த மாதிரி ஒரு கூட்டம், பின்னாடி ஒரு கூட்டம், கூட இருக்கிறவனே நமக்கு விரோதமா எழும்பி நிற்பான். அவன் எழும்பி நின்னா பிரச்சனை இல்லை. அதாவது நமக்கு விரோதமா இருக்கிறவன் எழும்பி நமக்கு விரோதமா நின்னா பிரச்சனை இல்லை. அவர் சொல்ற வார்த்தைகள், அவருடைய வார்த்தைகள் நம்மை காயப்படுத்தும். ஆனா அந்த காயப்படுத்துதில்ல, அந்த வார்த்தையை அப்படியே ஆண்டவர்கிட்ட திருப்பி விட்டுட்டு நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி நீங்க வாண்டு கண்டுக்காம போயிரு. அந்த காயப்படுகிற வார்த்தையை திருப்பி விடுறதுக்கு தாவீது அழகா சொல்லி கொடுக்குறார். சிமையை தூஷிக்கிறான், அவனை தூஷிக்கும்படி கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார்ப்பா. விடுங்க, அந்த சிறுமையை பார்த்தாலாவது நம்ம கண்ணோக்கி பார்க்கட்டும். அவனை திட்டு சொல்லி கர்த்தர் தான் ஏன் கட்டளையிட்டு இருக்காரு. அதே நெகட்டிவா எடுக்கலாம். நான் எவ்வளவு பெரிய ஆளு, அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ராஜா, என் மேல என் பையன் குதிகால தூக்கியிருக்கான், நான் அங்கிருந்து நான் வர்றேன், விலகி வர்றேன், இவன் என்னை திட்டுறான். இவன் யார திட்ட? ஒரு ராஜாவை திட்டா சும்மா விடுவீங்களா? போட்டுருக்கேன் அவனை. இல்லைங்க, தாவீது சொல்றான். தாவீதுடைய காரியத்தை பாருங்க, கவனிக்கிறார் என்னை. அவர் இவன் திட்டுவதை பார்த்து என் சிறுமையை கவனித்து எனக்கு இறங்குவா. அவன் அதையும் பாசிட்டிவா மாத்துறான். நம்ம நெகட்டிவாவே பார்த்துருவோம். இதுவா, ஆண்டவர் எனக்கு இறங்கவில்லை, ஐயோ ஆண்டவர் என்னை கைவிட்டார், இப்படி புலம்பிட்டே இருப்போம். கர்த்தர் சொல்லுவோம், எங்கடா கைவிட்ட? கண்மணி போல காத்துக்கிட்டு இருக்கிறேன், பார்த்துட்டு இருக்கிறேன், நீ போய் என்ன கைவிட்டாருன்னு சொல்லி கதை விட்டுட்டு அலையிற. ஐயோ ஆண்டவர் என் கூட இருந்திருந்தால் கேட்குறானுங்களே, ஏன் இது நடக்குது? ஆண்டவர் எங்களோடு கூட இருந்தால், ஆண்டவர் கூட தான் இருக்கிறாரு. நீ எதிராளியே பார்த்துட்டு உன் கூட இருக்கிற கர்த்தரை பார்க்காத. அதனாலதான் தெரியல. தாவீது எதிராளியே பார்க்கல, அவன் கூட இருந்த கர்த்தரை பார்த்தான். எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை பார்த்தான். நெருக்கடி வந்துச்சா கர்த்தரை பார்த்தான், போராட்டமா கர்த்தரை பார்த்தான், மகிழ்ச்சியா கர்த்தரை பார்த்தான், துதித்தலா கர்த்தரை பார்த்தான். எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்திருந்தான். தான் கர்த்தரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னான். அதான் சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்றாரு, நான் விழிக்கும் பொழுது இன்னும் உன் பட்சத்தில் இருக்கிறேன். எப்படி பாருங்க, இதுதான் கர்த்தர். என்னை பார்க்கல, என்னை ஆசீர்வதிக்கல, என்னை வழி நடத்தல, புலம்புறீங்களா? உங்களுக்கு தான் இன்னைக்கு இந்த செய்தி. உன்னை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார். யோசுவாவை பார்த்து சொன்னார், நீ உயிரோடு இருக்கிறனால ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை, ஒருத்தனும் எதிர்க்க மாட்டான். ஏன் தெரியுமா? நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். அப்ப கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா யார் எதிர்க்க முடியும்? நாம எதிராளிகளை பார்க்கிறோம், சூழ்நிலையை பார்க்கிறோம், அலைகளை பார்க்கிறோம், புயல்களை பார்க்கிறோம், காற்றை பார்க்கிறோம், கடலை பார்க்கிறோம், அழிவை பார்க்கிறோம். ஆனா நம்மோடு கூட நிற்கிற கர்த்தரை பார்ப்பதில்லை. நீங்க எப்ப அந்த காரியத்தை பார்க்கிறீர்களோ, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதை உணர்கிறீர்களோ, அன்றைக்கு ஜெயிப்பீர்கள். நீங்கள் ஜெயாலியா இருப்பீர்கள். நீங்கள் ஜெயிக்கிறவர்களாக காணப்படுவீர்கள். உங்களை ஜெயிக்க வல்லமைகளால் முடியாது. அக்கினி முடியாதுங்க. உங்களை ஜெயிக்க அக்கினி முடியாது. உங்களை ஜெயிக்க தண்ணீர் முடியாது. உங்களை ஜெயிக்க மனிதனால் முடியாது. ஏன்னா கர்த்தர் சர்வ வல்லவர் உங்களோடு கூட இருக்கிறார். அதனால சந்தோஷமா சொல்லுங்க, என் கூட கர்த்தர் இருக்கிறார்ப்பா, நான் ஜெயிப்பேன். இந்த கால வேளையில அப்படியே கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்று சொல்லுங்க,
ஹேய், உன் கூட கர்த்தர் இருக்கிறார். ஹேய், உன் கூட கர்த்தர் இருக்கிற, உன் பேரை சொல்லி சொல்லுங்க. உன் கூட கர்த்தர் இருக்கிறார். ஏன் பயப்படுற? கர்த்தர் மட்டும் பாரு, மீதி அவர் பார்த்துக்குவாரு. அப்படி சொல்லி முன்னேறுங்க பார்ப்போம். இன்றைக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்கிறதை நீங்கள் காண்பீர்கள். ஆச்சரியமான தம்முடைய காரியத்தை, கிருபையை விளங்க பண்ணுகிறதை இன்றைக்கு நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். ஆமேன், ஆமேன்.